ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட நேத்ரன் அவர்கள் பாவம் கணேசன் அது மட்டும் இல்லாமல் பொன்னி அப்படின்னு சொல்லி பல சீரியல்களில் சூப்பராக நடிச்சிட்டு இருந்தவர் தான் நம்மளோட நேத்ரன். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் திடீர்னு வந்து அவங்க பொண்ணான அபிநயா அவர்கள் ரீசெண்டாக ஒரு போட்ட பதிவுகள் ரொம்பவே சோஷியல் மீடியாவில் கலங்க வச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே சிவியரான கேன்சர் இருக்குது, அவர் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கோம், ஆப்ரேஷன் அப்படின்றத மேற்கொண்டுட்டு இருக்காங்க, ரொம்பவே முடியாத நிலைமையில் தான் இருந்துகிட்டு இருக்காரு, ரொம்ப காலமாகவே இது வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட சீரியலில் வந்து அது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவரோட மெடிக்கல் ரீசனுக்காக தான். நான் ரொம்ப நாளாக சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், பட் உங்களோட ப்ரேயர் இப்போ எனக்கு ரொம்பவே தேவைப்படுது. நீங்கள் எல்லாருமே, அதாவது எங்கள் அப்பாவோட ஃபேன்ஸ் எல்லாமே சேர்ந்து ப்ரேயர் பண்ணிங்கன்னா எங்கள் அப்பா பிழைப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரீசெண்டாக இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு பேசியிருக்காராம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்ரன் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸான அபிநயா அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை வந்து எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட சினிமா ஃபீல்டில் வந்து ஒரு சில இதில் இருந்துகிட்டு இருக்கவங்க தான். வெப் சீரியஸ் அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் ஷோஸ் இந்த மாதிரி சொல்லி படங்கள் சீரியல்னு சொல்லி ஏதாவது ஒரு கலைகளத்தில் வந்து அவங்க வந்து இருந்துகிட்டு இருக்க ஃபேமிலியாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைஃப்பில் வந்து இந்த மாதிரி கேன்சர் வர்றது, திடீர்னு ஒருத்தர் உயிரிழந்து போகிறது, இது எல்லாமே வந்து ரொம்பவே சகஜமான விஷயம். ஸோ அதுக்காக வந்து எல்லோரும் தோண்டு போயிடாதீங்க. என்னோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மோசமாக தான் ஆகிட்டு இருக்காது, எனக்கு பார்க்கும்போதே தெரியுது, பட் இருந்தாலும் கூட நீங்கள் ரொம்பவே தோண்டு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ என்ன நடந்தாலும் சரி, இந்த சினிமா ஃபீல்டில் வந்து விட்டுறாதீங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதா விட்டுறாதீங்க. ஸோ அதுதான் நம்ம குடும்பத்தை இவ்வளோ தூரத்துக்கு வந்து சூப்பராக காப்பாற்றிருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த இடத்த வந்து தயவுசெய்து வந்து யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்கள் சினிமா ஃபீல்டில் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறங்க. டான்ஸ் பிடிக்கிறவங்க டான்ஸ் பண்ணுங்கள், இல்லை வந்து உங்களுக்கு என்ன ஆக்டிங் பிடிக்குது ஆக்டிங் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன விஷயமா இருக்கோ அதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ எனக்கு என்ன ஆனாலும் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட லைஃப்பை வந்துட்டு தயவுசெய்து இதுவும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணுக்கு எல்லாருக்குமே வந்து அட்வைசஸ் பண்ணியிருக்காரு. அவங்க ஒய்ஃப்க்கு கூட வந்து நிறைய ஆறுதலாக பேசியிருக்காராம். ஸோ இந்த விஷயங்கள் ரொம்பவே சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. அவர்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து இப்போலாம் பேசாதீங்க, நீங்கள் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடுவீங்க, ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிடுங்க, சீரியல் நடிக்க ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான நம்மளோட விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டாக வந்து முதல் மாநாட்டை அப்படின்றத பிளான் பண்ணியிருக்காங்களாம். எப்பயும் போல் ஒரு கட்சி மாநாடு அப்படி முதல்ல நடக்குது அப்படின்னாலே திருச்சி அப்படி இல்லைனா மதுரையில் தான் நடக்கும். அது வந்து ஒரு சென்டிமெண்ட் ரீதியாக வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாநாடுமே திருச்சியில் சிறுகானூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே பெரிய அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாக இந்த மாநாடு நடக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மாநாடுக்கு ஒரு பெரிய கூட்டமே கண்டிப்பாக வரும் அப்படின்றது குழந்தை கூட தெரியும். ஸோ அதனால் அதுக்கான செக்யூரிட்டி பர்பஸ்க்கான எல்லா விஷயமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். பெர்மிஷன் அப்படின்றது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தமாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து பக்கா செட்டில் ஆனதுக்கப்புறம் மாநாடு அப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.